அக்ரிமெண்ட் டீல் போட்டுட்டு தானே சார் அதுக்கப்புறம் கூட்டணிக்கே போவாங்க. அப்போ அதை மீற முடியாது இல்ல. இப்ப நீங்க ஜெயிச்சுட்டா காங்கிரஸ்க்கு மந்திரி சபை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்க டீல் போட்டு தானே போவாங்க. எத்தனை சீட்டு, எந்த இடம், இத்தனை சீட்டு ஜெயிச்சா எனக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படின்ற அளவுக்காவது பேசிட்டு தானே போவாங்க. ஏன்னா சென்ட்ரல் நடக்கிறது தானே. இப்போ அங்க திமுக மத்தியில அமைச்சரவை வாங்கும் போது இந்த அமைச்சரவைகள் அப்படின்னு டீல் போட்டுட்டு தான் போனாங்க. முன்னாடி போடுறதுன்றது இல்ல, அதுக்கப்புறமா வேற பேசி அடுத்தது கூட்டணிக்குள்ள இதெல்லாம் பேசிட்டு தான் கூட்டணிக்குள்ள போவாங்க. அப்ப இப்போ அவங்க கூட்டணியில இல்லையா? ஆல்ரெடி கூட்டணியில தானே இருக்காங்க. அப்புறம் என்ன டீல் பேசிட்டு தான் போவாங்கன்றது? ஸோ ஆல்ரெடி இங்க இருக்காங்க. எத்தனை சீட்டு இதெல்லாம் பேச்சுவார்த்தை. இவங்க சொல்லிட்டாங்க சீட்டு ஒன்னா கொஞ்சம் ஏத்தி தரோம், ஒரு ராஜ்யசபா எம்பி ஒன்னா தரலாம், அப்படிலாம் ஏதாவது பேசலாம். ஆனா அந்த மந்திரின்றது கிடையாது. இதுல அவங்க திட்டவட்டமா கிளியரா இருக்காங்க. சோ அப்போ இவங்க வேற வழியில எதர் டேக் இட் ஆர் லீவ் இட். வெளில போறதுக்கும் முடியாது. சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவோ புதுசா ஆட்சியை அவர் அப்படியே இது பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், கண்ணா அப்படின்னா ஃபேக்டே இல்லாம பேசினுக்கிறாரு அவரு. அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைச்சுருக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது, அதனால அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சியோட பேரம் பேசுறதுக்கும் இங்க திமுகவோட பேரம் பேசுறதுக்கும் இதுக்கு தான் அங்க போடுற சீன் எல்லாம். பாருங்க, நாடு முழுக்க காங்கிரஸ் அப்படிதான் பேசுறாங்க.